நம்ம கிச்சனுக்கு எத்தனை பொருள் வாங்கினாலும் இன்னும் இன்னும் வாங்கணும் அப்படின்னு தோணிட்டே இருக்கும். இன்னும் இன்னும் சர்ச் பண்ணிட்டே இருப்போம். புதுசு புதுசா ஏதாச்சும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் இன்னைக்கு சில ஐட்டம்ஸ் வந்து நல்லா சர்ச் பண்ணி வாங்கியிருக்கிறேன். உங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு தோணுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துடுங்க. கிச்சன் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாம நம்மளுக்கு தேவையான பட்டு சாரீஸ் கூட நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மீஷோல பட்டு சாரி எப்படி இருக்குமோ அப்படின்ற டவுட் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு அந்த டவுட் எல்லாமே கிளியர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பட்டு சாரீஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வாங்கினது இது ரொம்ப நாளா விஷ் லிஸ்ட்ல வச்சிருந்தேன். இது ஒரு ஸ்டீல் டேப் சூப்பர் குவாலிட்டியில வந்திருக்கு. நம்மளுக்கு தண்ணி நார்மலா டேப்ல ரொம்ப மெலிசா வரும் இல்லையா? இது அட்டாச் பண்ணோம்னா ரொம்ப ஃபோர்ஸா வரும். தண்ணி கூட வேஸ்ட் ஆகாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ரொம்ப நாளா வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பட் யூஸே இல்லாம போச்சே அப்படின்னு தான் தோணிச்சு. என்னோட டேப்க்கு இது அட்டாச் ஆகல. இது கூடவே வாஷர் அதெல்லாமே கொடுத்திருக்கிறாங்க. பட் என்னோட டேப்புக்கு வந்து இது அட்டாச் ஆகல. குவாலிட்டி மட்டும் எக்ஸலண்டா இருக்கு. பிக்சர்ல பார்த்த மாதிரி ஆஸ் இட் இஸ் ரிசீவ் ஆயிருக்கு. நீங்க உங்களோட டேப்புக்கு கரெக்டா இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் பார்த்து அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் வந்து இது சுத்தமா யூஸ் ஆகாது அப்படின்னு தான் நினைச்சேன். பார்த்த உடனே இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண பிறகு நிஜமாவே இது இந்த அளவுக்கு நல்லா யூஸ் ஆகுதா அப்படின்னு தோணிச்சு. இது ஒரு பூரி மேக்கர். இதுல ஒரே வாட்டி 10 பூரி கூட செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியா பாத்தீங்களா? ரொம்ப குட்டியா இருக்கு. ஹேண்டில் பண்றது கூட ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஆனா இது ஒர்க் ஆகாது அப்படின்னு தான் நினைச்சிட்டே நானும் ட்ரை பண்ணேன். பட் செம்மையா ஒர்க் ஆகுது. அதுலவும் எனக்கு கொஞ்சம் மைனஸா தோணிச்சு எதன்னா பூரி சைஸ் ரொம்ப குட்டியா இருக்குப்பா. பானிபூரி கிட்ட கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கு. அவ்வளவுதான். எத்தனை பூரி சாப்பிட்டா வயிறு ரொம்ப, எத்தனை பூரி சுடுறது நின்னுட்டு அப்படின்னு தோணிச்சு. ஆனா ரொம்ப குட்டி குட்டியா பூரி சுட்டுக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஒரே வாட்டி 10 கூட செஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆனா ரொம்ப குட்டியா வருது பூரி. அது மட்டும் யோசிச்சு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சிலிக்கான் ஹோல்டர் வந்து நம்ம கிச்சன்ல நார்மலா துணி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஹீட்டான பொருள் எடுக்கிறதுக்கு அதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் மேல, கவுண்டர் டாப் மேல பாத்திரம் வைக்கிறதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா இருக்கு. சிலிக்கான்னால ரொம்ப ஸ்மெல் அது ஒரு மாதிரியா இருக்கு. வீடு ஃபுல்லாவே கொப்படிக்குதுப்பா. தாங்க முடியல அந்த ஸ்மெல்லு. ஸோ அது வேண்டாம் அப்படின்னு தோணுது. அதுக்கிட்ட நம்ம துணியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணிச்சு. அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் இது ஒரு ஸ்டாண்டு. இது நீங்க ஆல்மோஸ்ட் பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் ரிவ்யூவும் கொடுத்திருப்பாங்க. நிஜமாவே சூப்பர் குவாலிட்டியில வந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி பேன் எல்லாமே ஒரு செவருக்கு ஒட்டி வச்சிருப்போம். நார்மலா ஒன்னு எடுக்கணும்னா 4 கீழே படும். அந்த சவுண்டே ரொம்ப இரிட்டேஷனா இருக்கும். மறுபடியும் எடுத்து ரீஅரேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இல்லாம இந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எடுக்கிறப்போ ஈஸியா இருக்கும், வைக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். ரொம்ப குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணோம்னா கிச்சன் பாக்குறதுக்கு கூட ரொம்ப அழகா தெரியும். ஸோ அந்த ப்ராடக்ட் சூப்பரா இருக்கு. வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்கிக்கலாம். அதே மாதிரிதான் இன்னொரு ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்ட் வந்து உங்களோட கிச்சன் ரொம்ப பெருசா இருக்கு, கவுண்டர் டாப் நல்லா தாராளமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னாலும் நீங்க வேற பிளேஸ்ல கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். பட் கவுண்டர் டாப் மேல இருந்துச்சுன்னா நல்லா வாட்டமா இருக்கும். நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வீடியோ ரன் ஆயிட்டு இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி வச்சோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் சப்பாத்தி செய்யறதுக்கு. அதுவும் இல்லாம இது பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கு. இது ரொம்ப ரீசனபிள் பிரைஸ்க்கு தான் வாங்கினோம். எல்லாத்தோட பிரைஸ் வந்து நான் ஸ்கிரீன் மேல மென்ஷன் பண்றேன், பாத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் தேவைப்படுதோ அந்த ப்ராடக்ட் வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். கண்டிப்பா செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் எல்லா பெண்களுக்கும் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம நார்மலா ஜுவல்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரே பாக்ஸ்ல எல்லாம் சேர்த்து வச்சு வச்சிருப்போம். இல்லைன்னா ஒரு 4-5 பாக்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியதா இருக்கும். நம்ம ஒரு வாட்டி ரெடி ஆகணும்னா எல்லா பாக்ஸும் எடுத்து மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்றதுக்குள்ளவே டைம் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி 4 கம்பார்ட்மெண்ட் இருக்கிற பாக்ஸ் வாங்கினோம்னா செப்பரேட்டா ஜுவல்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். தேவையானது மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணி. ஏன்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் அப்படின்னு எனக்கு தோணுது.
நம்மளோட ஜுவல்ஸ் கூட சீக்கிரமா போகாம ரொம்ப சேஃப்டியா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பா வாங்கிக்கோங்க. இது பிளாஸ்டிக் தான், பட் ஜுவல்ஸ் ஸ்டோர் பண்றதுக்கு இதுவே போதுமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராடக்ட், இது பார்த்த உடனே என் மூஞ்சில டியூப்லைட் பாத்தீங்களா எப்படி பளிச்சுன்னு வருதுன்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியில நல்ல ப்ராடக்ட் வந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் அந்த அளவுக்கு சிரிக்கிறேன். இது நிஜமாவே ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட். நம்ம மசாலா டப்பா யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். நார்மலா கடுகு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் போட்டு ஒரு மசாலா டப்பா யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். அது ரொம்ப வாட்டமா இருக்கும் நம்ம சமையல் செய்யறதுக்கு. அதே மாதிரி தான், ஆனா இதுக்கு லிட் க்ளோஸ்ல இருக்கும். 6 பாக்ஸஸ் வரும். ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். இதுல 100 கிராம் வரைக்கும் தான் பத்தும். ஆனா குவாலிட்டி எக்ஸலண்டா இருக்குப்பா. நம்ம கடைக்கு போயிட்டு நல்ல குவாலிட்டியா தேடி தேடி நம்ம ஒரு பொருள் வாங்கினா எந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியில இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியா கொடுத்திருக்கிறாங்க. நார்மலா ஸ்டீல் பாக்ஸுக்கு இந்த மாதிரி லிட் கொடுத்தா அந்த லிட்டு போடுற இடத்துல ஓட்டை வந்துடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு பிளாஸ்டிக்ல நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்திருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு லிட்டு கூட ரொம்ப நாள் வரைக்கும் வரும். கிராக் வந்துடும் போயிடும் அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை. இதுக்கு தேவையான ஸ்பூன்ஸ் கூட அவங்களே கொடுத்துடுவாங்க. ரொம்ப குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. அதோட குவாலிட்டி கூட சூப்பரா இருக்கு. நம்ம இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் எல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வருவோம். இந்த டப்பாக்கு இந்த ஸ்பூன் பத்துமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தேட வேண்டிய அவசியம் கூட இல்ல. அதுக்கப்புறம் லிட்டு டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுக்கு கிளாஸ் அட்டாச் பண்ணிருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இதுல கடுகு இருக்கு, இதுல உளுத்தம் பருப்பு இருக்கு அப்படின்னு ஒரு டப்பா ஓபன் பண்ணி பார்க்காம இந்த மாதிரி லிட்டுக்குள்ளவே பார்த்து எடுத்துக்கலாம். சூப்பர் குவாலிட்டியில வந்திருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. பிடிச்சிருந்தா உடனே வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ப்ராடக்ட் நான் 438 ருபீஸ்க்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராடக்ட், இந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தா நம்ம சமையல் வேலை ரொம்ப ஈஸியா முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நிஜமாவே ரொம்ப ஈஸியா முடியும். ஆனா இதுலவும் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. அது என்னன்னு சொல்றேன். குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. இது ஒரு கார்ன் ரிமூவர். ஆனா கார்ன் வந்து பாதியா ரிமூவ் ஆகுது அப்படின்னு தோணிச்சு. மொத்தமா ரிமூவ் ஆகல, பாதியா ரிமூவ் ஆச்சு. ஸோ அது ஒண்ணுதான் மைனஸ் பாயிண்ட். மீதி எல்லாமே சூப்பரா இருக்கு. இது வரைக்கும் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இனிமே ஒரே ஒரு ட்ரெஸ் தான், மீதி எல்லாமே பட்டு சாரீஸ் தான். ஸோ இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வாங்கி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். சூப்பர் குவாலிட்டியில வந்திருக்கு. இந்த ட்ரெஸ் நம்ம வெளியில கடையில வாங்கணும்னா மினிமம் 2000 வச்சா மட்டும்தான் இந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியில இந்த அளவுக்கு ஃபிளேரியான ட்ரெஸ் நம்ம கிடைக்கும். ஆனா நான் மீஷோல 700க்குள்ளவே வாங்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஸ்கிரீன் மேல மென்ஷன் பண்ற பாத்திக்கோங்க. சூப்பரா இருக்கு. இது கூட ஒரு துப்பட்டாவும் கொடுத்திருக்கிறாங்க. அந்த துப்பட்டா பாக்குறதுக்கு மைக்கா கவர் மாதிரி தான் இருக்கும். பட் வேர் பண்ண பிறகு நல்ல கிராண்ட் லுக் கொடுக்குது. இதுக்கிட்ட நல்ல ட்ரெஸ் நம்ம பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போகவே முடியாது. சூப்பரா இருக்கு. நிஜமாவே கண்ணு மூடிட்டு வாங்கிலாம். இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா பியூர் ஒயிட் கிடையாது, கொஞ்சம் மிக்சடு ஒயிட்டா தான் இருக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப பியூரா இருக்கே அப்படின்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் சொல்றேன். அதுக்கப்புறம் பட்டு சாரீஸ். இந்த சாரீ பாக்குறப்போ வரேவா அப்படின்னு தோணிச்சு. ஸோ அதுக்காக தான் வாங்கினா. ரொம்ப ஷைனிங் அடிச்சிட்டு ரொம்ப ஸ்மூத்தா தோணிச்சு பாக்குறப்போ இமேஜ்ல. அதே மாதிரி ரிசீவ் ஆகுமா அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். நிஜமாவே அதே மாதிரி தான் ரிசீவ் ஆயிருக்கு. நான் இங்க ஒண்ணு சொல்லிடுறேன். நான் எடுத்தது ஃப்ரண்ட் கேமரால எடுத்த வீடியோ. ஸோ கொஞ்சம் டல்லா தான் தெரியுது சாரீஸ் எல்லாமே. ஆனா பக்கத்துல வீடியோ போடுற பாருங்க, அதுதான் ஒரிஜினல் கலர். நீங்க நேர்ல பார்த்தாலும் என்னோட பக்கத்துல தெரியுது இல்லைங்களா? அந்த கலர்ல தான் உங்களுக்கு சாரீ தெரியும். பக்கத்துல இருக்கிறது ரொம்ப பிரைட்டா இருக்கு, நான் காமிக்கிறது ரொம்ப டல்லா இருக்கு, அதனால இப்படி சொன்னாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் பொய்யெல்லாம் சொல்லல. நிஜமாவே நீங்க சாரீ பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகணும்னா, நான் பக்கத்துல ஆட் பண்ணிருக்கிற வீடியோ பார்த்த உடனே எப்படி ஃபீல் ஆகுமோ அப்படி ஃபீல் ஆகும். இது கொஞ்சம் கலர் கம்மியா தெரியுது, அதுக்காக தான் சொல்றேன். சாரி எக்ஸலண்டா இருக்கு. ரொம்ப ஸ்மூத்தா வந்திருக்கு. நான் நினைச்ச மாதிரி ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி ரொம்ப ஷைனிங் அடிக்குது. இதுல கொடுத்திருக்கிற டிசைனே எக்ஸலண்டா இருக்கு. புது மாப்பிள்ள புது பொண்ணு கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போவாங்க இல்லையா? இப்போ கார்ல கூட்டிட்டு போவாங்க. அப்பெல்லாம் ஏன மேல உட்காரி வச்சு ஒரு இது மாதிரி எடுத்துட்டு போவாங்க இல்லையா? அந்த மாதிரி டிசைன் கொடுத்திருக்கிறாங்க. சூப்பரா இருக்கு. நிஜமாவே நீங்க ஸ்கிரீன் மேல பாத்தீங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கும். நீங்களும் வேர் பண்ணீங்கன்னா
செமையா இருக்கு. வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு saree. இந்த saree கூட பாருங்க, லாங் வீடியோல உங்களுக்கு ரொம்ப டல்லா காட்டுது. பட் ஒரிஜினல் கலர் வந்து சின்ன வீடியோல காமிக்கிறது தான். ஸோ இதுக்கு பிளவுஸ் வந்து ப்ளூ கலர்ல வரும், டார்க் ப்ளூ கலர்ல வரும். அதுக்குள்ள கொடுத்திருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே ஸ்வீக்கன்சி ஒர்க் தான். எல்லாமே பீட்ஸ், ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் saree ஃபுல்லாமே இந்த மாதிரி பார்டர் கொடுத்ததுனால எக்ஸலண்டா இருக்கும். இது நீங்க சின்ன சின்ன பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு கூட வேர் பண்ணிட்டு போலாம். அந்த அளவுக்கு கிராண்டா தான் இருக்கும். இந்த saree வந்து சாஃப்ட் சில்க் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பிளே சில்க் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கு. எவ்வளோ நேரம் வேர் பண்ணாலும் கஷ்டமாவே தோணாது. ஸோ அந்த saree கூட வாங்கிக்கலாம். வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பராக இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சாரீஸ்க்கு எல்லாமே மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளவுஸ் கூட நான் மீஷோல தான் வாங்கினேன். நீங்க ஆல்ரெடி வீடியோல நான் இது வேர் பண்ணது பார்த்திருப்பீங்க. மறுபடியும் வர வீடியோல வேர் பண்ணி காமிக்கிறேன். பின்னாடி நெக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரண்ட் நெக் வந்து வி ஷேப்ல வரும். ரொம்ப சாஃப்டா இருக்கு. கிளாத் வந்து சூப்பர் குவாலிட்டியில வந்திருக்கு. ஸ்லீவ்ஸ் வந்து எல்போ வரைக்கும் வரும். பாடி ஃபிட்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்லீவ்ஸ் மட்டும் கொஞ்சம் லூஸா தோணுச்சு. அது நீங்க ஸ்டிச் பண்ணா கரெக்டா இருக்கும். உங்களோட சைஸ் மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் டீப் வந்து ரொம்ப டீப்பா தோணுச்சு. நம்ம நார்மலா டீப்பா போடுறவங்களுக்கு பெரிய வித்தியாசம் தெரியாது. ஆனா ரொம்ப மேல போடுறவங்களுக்கு என்னடா இது ரொம்ப டீப்பா இருக்கே அப்படின்னு தோணும். பேக் ஹூக்ஸ் தான் வரும். பிளவுஸ் குவாலிட்டி கூட சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த saree நேவி ப்ளூ வித் ரெட் கலர் saree, எக்ஸலண்ட் கலர் காம்பினேஷன். இது அப்படியே வருமா வருமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். நான் நினைச்ச மாதிரியே எல்லாமே இந்த வாட்டி நல்லதா வந்திருக்கு. அந்த சிலிக்கான் ஹோல்டர் தவிர அது மட்டும் வாங்காதீங்கப்பா. மீதி எது வேணும்னாலும் வாங்கிக்கோங்க. அதுதான் ரொம்ப கொப்படிக்குது. சரி விடு, இந்த saree பத்தி பேசலாம். இந்த saree ரொம்ப 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 சாஃப்டா இருக்கு. இது சாஃப்ட் சில்க் அப்படின்னு சொன்னா கூட நம்பிடலாம். அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு. பார்டர் கூட ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. பிடிச்சா அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு. இதுக்கு பிளவுஸ் வந்து பிளெயின் ரெட் கலர்ல கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்டர் கொடுத்திருக்கிறாங்க அட்டாச் பண்றதுக்கு. செம்மையா இருக்கு நிஜமாவே. இது நீங்க கல்யாணத்துக்கு அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் கூட கட்டிட்டு போனா இந்த பட்டு சாரிக்கு எவ்வளவு காசு கொடுத்த அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்க. அந்த அளவுக்கு செம்மையான லுக்ல இருக்கு. வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். சாரீஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ இது எல்லாமே லக்கேஜ் பேக் பண்றதுக்கு ஒரு பேக் தேவைப்படுது இல்லையா? அதுவும் இப்போ ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கிற இந்த பேக் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கின பிறகு நிஜமாவே நான் இந்த அளவுக்கு கம்மியான பிரைஸ்ல வாங்கினேனா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு மீஷோல செக் பண்ணிட்டு வந்தா நிஜமாவே இது நான் ஜஸ்ட் 252 ருபீஸ்க்கே வாங்கினேன். என்னால நம்பவே முடியல. பாக்குறதுக்கே ஹேண்ட் பேக் மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஜிப்பு ஓபன் பண்ண உடனே லக்கேஜ் பேக்கா மாறிச்சு. இந்த ஒரு பேக்ல நீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபுல் ட்ரெஸ் இதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க? 4 பேருது நான் சொல்றேன். ஸோ 4 பேரோட ஃபுல் ட்ரெஸ் இதுல ஸ்டோர் பண்ணி ஈஸியா கேரி பண்ணிக்கலாம். ரொம்ப குவாலிட்டியாவும் இருக்கு. எக்ஸலண்ட் ப்ராடக்ட். இந்த அளவுக்கு கம்மியான பிரைஸ்க்கு யாருடா கொடுப்பாங்க அப்படின்னு தோணிச்சு இந்த பேக் பார்த்த உடனே. செம்ம குவாலிட்டியில இருக்குப்பா, மிஸ் பண்ணாதீங்க. வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே வாங்கி வச்சுக்கோங்க. ஊருக்கு போனோம்னா தலைநோவா இருக்கும் இந்த பேக் பேக் பண்றது. அதுவும் ஒரு பேக்ல பத்துமா? ஒரு 4-5 பேக் பேக் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுவும் இல்லாம பேக் காஸ்ட் வெளியில கேட்டு பார்த்தா மினிமம் 800 வரவே மாட்டேங்குது. ஸோ இது ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கு. வேணும்னு நினைச்சீங்கன்னா உடனே வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வேர் பண்ணிருக்கிற இந்த saree கூட மீஷோல வாங்கினது தான். இந்த saree வந்து தெலுங்கு ஆக்டர்ஸ், ஃபேமஸான ஆக்டர்ஸ் தான். அவங்க கட்டியிருந்தாங்க போட்டோஷூட்க்கு. அது மீஷோல கிடைச்சிச்சு. உடனே வாங்கிட்டேன். கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸலண்டா இருக்கு நிஜமாவே. saree ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. ப்ளீட்டிங்ஸ் எல்லாமே நீட்டா வருது. பட்டு saree மாதிரியே இருக்கு. இந்த வாட்டி வாங்கின எல்லா சாரீஸுமே சூப்பர் குவாலிட்டியில அமைச்சிருக்கிறாங்க. பட்டு சாரீஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க மீஷோல வாங்கிக்கலாம். எனக்கு கேரண்டி வந்துச்சு. ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்கிக்கோங்க. எல்லாத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். கண்டிப்பா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்க எந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி விட நீங்க ப்ரீபேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காசு கம்மியா வரும். எப்படி வேணும்னாலும் உங்களோட விருப்பம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது கூட கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அப்பதான் எனக்கும் தெரியும் எந்த விதமான ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. மறக்காமல் ஷேர் பண்ணணும். அதே விதமாக நம்ம வீடியோஸில் நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் எல்லாம் கூட சொல்லியிருக்கிறேன். ஸோ ஒரு முறை சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இருக்கட்டுங்களா? பாய்.